ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் எம்சிக்யூ வீடியோஸ் வந்து இது 3. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எம்சிக்யூ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா பிஜி டிஆர்பி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு, சிஏ படிக்கக்கூடியவங்களுக்கு, பிகாம் எம்காம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் வீடியோ 3 அப்படின்ட்டு நாம் இதில் கொடுத்துருக்கோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவான எம்சிஏ கொஸ்டின் வீடியோ. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், எண்டு வரைக்கும் பாருங்கள். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ எம்சிக்யூ இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, டெக்னிக்கலாக எப்படி சொல்கிறோன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இந்த மூணும் சேர்ந்தது கலெக்டிவாக இட் இஸ் கால்ட் எஸ் அ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இண்டிவிஜுவலாக இது மாதிரி சொல்லுவோம், அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்னு. ஆனால் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, இது எது வெளிப்படுத்துது அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி வெளிப்படுத்துது. அப்படின்னா ஏன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதாவது என்ன இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னால ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டிகேட் பண்ணோம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் சவுண்ட்னஸ்னா ஃபினான்ஷியல் ஒர்த்தினஸ், அதில் ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி அதெல்லாம் தெரியப்படுத்தக்கூடியதுன்னா பேலன்ஸ் ஷீட் தான். ஸோ ரெண்டுமே இதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ சி தான் அதனுடைய ஆன்சர், ப்ராஃபிட்டபிலிட்டி அண்டு ஃபினான்ஷியல் சவுண்ட்னஸ், சி தான் வந்து ஆன்சர். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் வந்து அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிற ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டை வந்து அனலைஸ் பண்ணுறோன்னா அது எது நமக்கு தெரியும்னா கம்பேரிஷன் ஆஃப் டேட்டா தான் நமக்கு கொடுக்குது. ஓகேவா? ஸோ அனாலிசிஸ் எப்படி பாசிபிள் when டூ டேட்டா ஆர் கம்பேர்டு தான் வந்து இட் இஸ் பாசிபிள். இது அனாலிசிஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிக்வயர்ஸ் அனாலிசிஸ் அண்ட் கம்பேரிசன், சிம்பிளிஃபிகேஷன், அப்ஜெக்டிவிசம், பட்ஜெட்ரி கண்ட்ரோல்லாம் இருக்குது. ஸோ ஆன்சர் அனாலிசிஸ் அண்ட் கம்பேரிசன் தான். ஸோ இன்டர்பிரேஷன் அப்படின்னாவே அதுக்கு வந்து அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட், அட் த சேம் டைம் கம்பேரிசன். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா தி டேர்ம் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் இன்க்ளூட்ஸ், எதை இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னா அனாலிசிஸ் மட்டும் இல்லை, இன்டர்பிரேஷன் மட்டும் கிடையாது, அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ரெண்டு சேர்ந்தது. ஸோ பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், இன்கம் ஸ்டேட்மெண்ட் இஸ் நோன் ஆஸ், அது எப்படி சொல்லலாம், நான் முதல்ல சொன்னேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஏ தான் ஆன்சர், நாட் அ பேலன்ஸ் ஷீட், நாட் எ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஏ தான். சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபேக்ட், ஆன்டிசிபேட்டட் ஃபேக்டர், ரெக்கார்டட் ஃபேக்டர்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் தான். அது வந்து ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ சி இஸ் எ ரெக்கார்டட் ஃபேக்ட், அது ஆன்சர். செவன்த் ஒன் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அனலைஸ்ட் அண்ட் இன்டர்பிரேட்டட் பை, யார் பண்ணுறா, மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஓகேவா? இன்வெஸ்டர்ஸோ கிரெடிட்டர்ஸோ பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் ஏ, only management of the company. Eighth question வந்து statement of retained earnings depicts. retained earningsனா நம்ம undistributed profit தான் வந்து retained earnings சொல்கிறோம். ப்ராஃபிட் வந்து நம்ம ரீட்டைன் பண்ணி வச்சுருப்போம், தட் மே பி யூஸ்டு ஃபார் த அப்ராப்ரியேஷன். வேறு எதுக்கெல்லாம் அமௌண்ட் அலோகேட் பண்ணுமோ அதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ பி இஸ் த ஆன்சர். ஓகேவா? நைன்த் ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் எ சம்மரி ஆஃப் அசட்ஸா, லயபிலிட்டிஸா, அக்கௌண்ட்ஸா, நன் ஆஃப் திஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக அக்கௌண்ட்ஸ் தான். ஏன்னா அசட்டையே நம்ம எப்படி சொல்கிறோம், அசட் அக்கௌண்ட்னு சொல்கிறோம், லயபிலிட்டிஸ் அக்கௌண்ட் சொல்கிறோம். ஸோ all are ledger accounts தான். Question number 10 வந்து in the case of joint stock company financial statements refers to, so profit and loss account, balance sheet மட்டும் இல்லை, appropriation include ஆயிரும். So profit and loss account, appropriation account and balance sheet. So D is the answer. 11th question, financial statements disclose only dash facts. இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மானிட்டரி ஃபேக்ட்ஸை மட்டும் தான் கொடுக்கும். ஓகேவா? ஏ இஸ் த ஆன்சர், மானிட்டரி. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் இஸ் நெசசரி ஃபார் டெபிட் கிரெடிட்டோ, கிரெடிட் டெபிட்டோ, நன் ஆஃப் திஸ் கிடையாது, அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் தான். ஓகேவா? அனாலிஸ் பண்ணணுன்னாவே ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவோம் நம்ம கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி. ஸோ பி இஸ் த ஆன்சர். 13th கொஸ்டின், பேலன்ஸ் ஷீட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டேஷ் ஆஃப் அ பிஸ்னஸ் அட் எ ஸ்பெசிஃபிக் மொமெண்ட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட டைமில் அல்ல குறிப்பிட்ட டேட்டில் பேலன்ஸ் ஷீட் என்ன பொசிஷன் இருக்குது, பிஸ்னஸுடைய பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ சி தான் ஃபினான்ஷியல் பொசிஷன், ஆன்சர். 14th வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மீனிங்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல் ஒன்லி வென் தே ஆர், எப்போ இன்டர்பிரேஷனும் அனலைஸும் பண்ணுறப்ப தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இல்லைனா ஜஸ்ட் ட்ரேடிங், ப்ராடக்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது அப்படியே தான் இருக்கும். அதை அனலைஸ் பண்ணால் தான் இட் வில் பிகம் ஏ மீனிங்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல். ஸோ 15th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், பப்ளிஷ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ்ங்கிறப்ப பப்ளிஷ் டேட்டா இருந்தால் தான் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் வந்து அனலைஸ் பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? 16th வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபார்
ட்ரெண்ட் அனாலிசிஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபார் எதுக்காக? ஃபோர்காஸ்டிங்காக தான். உதாரணமாக ஒரு 5 இயர்ஸ் சேல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 6th இயர் சேல்ஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் போட்டு வச்சுருக்கோம். அப்போ 6th இயருக்கு வந்து எப்படி ட்ரெண்ட் போகும் சேல்ஸ் அப்படிங்கிறத ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ 17th கொஸ்டின் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இஸ் ஃபார் definitely management, not for debtors, creditors and goodwill. So C is the answer, that is management. 18th question, in the common size balance sheet analysis la edu important? Total assets and total liabilities. D the answer, other than should be taken as a 10%. அதோட தான் மற்ற each and every individual assets liabilities வந்து கம்பேர் பண்ணணும். ஓகேவா? 19th வந்து interpretation of financial statements include processes like journalize கிடையாது, லெஜர் கிடையாது, ரிலேஷன்ஷிப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்டர்பிரேஷனுடைய நோக்கமே. ஓகேவா? அதான் சி தான் ஆன்சர். Last question, 20th. Dash is one of the techniques of financial statement analysis. Of course, comparative analysis தான். Marketing analysis, sales analysis இங்கே இடம் இல்லை. So only comparative analysis தான். So in the 20 questions, it will be very useful. So all the students, those who are going to appear for competitive examinations, BCom, MCom, CA அப்படிங்கிற மாதிரியான ஒரு பப்ளிக் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் அல்லது யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகக்கூடியவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கமெண்ட்ஸ் டெஃபினட்டாக சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து MCQ வீடியோஸ் ரெகுலராக வரும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த்.